வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு 9 அடிப்படை உரிமை மனுக்களின் விசாரணை திகதி நிர்ணயம். கடந்த சில நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற தொடர்ச்சியான சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமரிடம் கேள்வி. போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தல். கனேமுல்ல சஞ்சீவ வழக்கின் சந்தேக நபரை முகப்புத்தகத்தினூடாக தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்திற்கு தூண்டியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு 9 அடிப்படை உரிமை மனுக்களின் விசாரணை திகதியை உயர்நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. இன்று ஐவரடங்கிய அமர்வு முன்னிலையில் மனுக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா அவர் போலீஸ் மாதிபராக தனது கடமைகளை செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விசாரணையை விரைவாக நடத்த திகதியை வழங்குமாறும் கோரி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற அமர்வு மே 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. இந்த 9 அடிப்படை உரிமை மனு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இளம் பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் பிற கட்சிகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுதாரர்கள் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமிக்க அரசியலமைப்பு சபையின் பரிந்துரைகள் சட்டத்திற்கு முரணானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இந்த நியமனம் செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டது. கடந்த 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விவகாரம் தொடர்பாக உரையாற்றிய போது ஜனாதிபதி இவை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அல்ல என்று கூறினாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையிலான இந்த குற்ற சம்பவங்கள் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே காணப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களோடு கூடிய அறிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு சிதைவடைந்தமைக்கான தெளிவான விளக்கத்தை பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் வகையில் காண தயாராக இல்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் இந்த விடயங்களை அரசாங்கம் மிகவும் கவனமாக கண்காணித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். இதேவேளை அமைச்சர் நலிந்த ஜாதிச இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் காவலில் வைத்திருக்கும் சந்தேக நபர்கள் அண்மைய நாட்களில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நாட்டின் சட்ட ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சட்டத்தரணிகள் சங்கம் இந்த சம்பவங்கள் பொதுமக்களின் சட்ட அமைப்புகளிலான நம்பிக்கையை பாதிக்கும் என்பதால் போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. சமீபத்தில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்த சந்தேக நபர் கொல்லப்பட்ட சம்பவம், அதேபோல் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கடந்த 21ஆம் தேதி 2 சந்தேக நபர்கள் உயிரிழந்த சம்பவம் கவலைக்குரியதாக காணப்படுகின்றது. இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பாதுகாப்பு பிரிவினர் உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மாலபே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோகந்திர விஸ்கும் மாவட்ட பகுதியில் போலீஸ் உத்தரவை மீறி தப்பிச் செல்ல முயன்ற கார் மீது போலீசார் சூடு மேற்கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மாலபே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் குறித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த காரொன்றை சோதனையிட முயன்ற போது காரின் சாரதி போலீஸ் உத்தரவை மீறி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். பின்னர் போலீஸ் அதிகாரிகள் கார் மீது சூடு மேற்கொண்ட நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகிலிருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் இணைந்து காரை சோதனையிட்ட போது காரினில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 800 கிராம் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியுள்ளதுடன் காரில் இருந்த சாரதியும் அவரது மனைவியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்களின் வீட்டை சோதனையிட்ட போது போலீசார் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 1 கிலோ அளவுள்ள சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றிய அதே நேரம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலபே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனேமுல்ல சஞ்சீவவை கொன்ற சந்தேக நபரை முகப்புத்தகத்தின் ஊடாக தொடர்பு கொண்டிருந்த சம்பவத்திற்கு தூண்டியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்ட அவர், குற்றவாளிகள் அந்த நபரை முன்னாள் இராணுவ வீரர் என்று அடையாளம் கண்ட பின்னர் உமக்கு வேலை இல்லையா, சிறிய வேலை கொண்டு செய்வோமா என்று முகப்புத்தகத்தின் ஊடாக குறுஞ்செய்திகளை அனுப்பி இந்த சம்பவத்திற்கு தூண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த அனுபவங்களின் அடிப்படையில் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலான
பெரும்பாலானோர் ஆயுதப்படைகள் அல்லது போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் என்பது தெளிவாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். ராணுவ சேவையை சேர்ந்த ஒருவர் சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்படாமல் தப்பிச் சென்றால் அது ஒரு குற்றம் என்றும் அவர்களை கைது செய்ய சட்டத்தில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். கனேமுல்ல சஞ்சீவ வழக்கில் சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து வேலையில்லாமல் இருந்தபோது மட்டுமே குற்றவாளிகள் அவரை அடையாளம் கண்டனர் எனவும் இவ்வாறான பின்னணியில் ராணுவத்திலிருந்து வெளியேறிய வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை கண்காணித்து குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்நாட்டு துப்பாக்கிகளோடு சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. மன்னார் இலிப்பக்கடவையில் கிளிநொச்சியை சேர்ந்த 36 வயதுடைய ஒருவர் இலிப்பக்கடவை போலீசாரால் உள்நாட்டு துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டுள்ளார். பலாங்கொட வெலிகேபொல கிரிந்திகொட பகுதியில் 51 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் உள்நாட்டு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட அதே நேரம் ஏம்பூல் பே சமணவெலவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் மற்றொரு சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து எம்பிலிப்பட்டியவில் காவந்திசபுர பிரதேசத்தில் உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடனும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வவுனியா பெரிய ஒழுக்குளம் பகுதியிலும் உள்நாட்டு துப்பாக்கியோடு மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் போலீசார் இந்த சம்பவங்கள் பற்றிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கம் பற்றிய பொதுமக்களின் எதிர்பார்ப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. வெரிட்டி ரிசர்ச் ஆய்வு நிறுவனத்தின் புதிய அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 24% இருந்த மக்கள் எதிர்பார்ப்பு தற்போது 62% அதிகரித்துள்ளது. நாடு எனும் விதம் என்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் முடிவுகளின்படி 2023 பிப்ரவரி மாதத்தில் வெறும் 7% இருந்த எதிர்பார்ப்பு தற்போது 62% உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என்று வெரிட்டி ரிசர்ச் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக 55% மக்களால் இலங்கையின் நிலைமை மேம்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று நம்பப்படுகிறது. எனினும் மொத்தமாக 47% மக்கள் நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் பலவீனமாக உள்ளது என்று கருதுகின்றனர். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,75,436 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 4,28,197 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 68,668 ஆகும். மேலும் ரஷ்யாவிலிருந்து 56,376 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 40,515 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 27,443 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 25,427 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 23,806 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 15,828 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.